நேற்று நம்ம மார்க்கெட் க்ளோஸ் வீடியோவில் நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது நாளைக்கு நமக்கு கேப் அப் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் காலையில கேப் அப் இருந்துச்சு. ஏன்னா நேற்றுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணியிருந்ததா நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்பெசிஃபிக்கா வேற எதுவும் நம்ம சொல்லல. இன்னைக்கு காலையில கேப் அப் இருந்துச்சு, அதை கண்டினியூ பண்ணியிருக்குன்னா இதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த வேர்டிங் தான். இந்த வேர்டிங்ல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இன்சைடர் ட்ரேடிங் அதிகமா நடந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கண்டினியூவா மார்க்கெட் இறங்கிட்டு இருந்த இந்த நேரத்துல குடாயில மையமா வச்சு அதிகமான பெட்டிங் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். மார்ச் 24ஆம் தேதி இந்த போர்களுக்கு இடையில ஒரு நல்ல ஏற்றத்தை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பதிவு பண்ணிருக்கு. அரௌண்ட் 400 புள்ளிகள் நிப்டிலையும் அரௌண்ட் 1300 புள்ளிகள் சென்செக்ஸ்லயும் பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்குது. இருந்தாலும் இது டெம்பரவரி பாசிட்டிவா இல்ல கண்டினியூவா இருக்குமாங்கிறது வரும் நாட்கள்ல இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இல்லையா. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க, ஈரான் நடக்கலன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கான ஒரு கன்க்ளூஷன் வரும்போது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாமளும் வெயிட்டிங் போல தான் இருந்தாகணும். இருந்தாலும் இந்த டைம்ல உங்களுக்கு சலிசான காசுல நல்ல ஸ்டாக்ஸ் கிடைச்சிச்சுன்னா, உங்களுடைய ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா போர்ட்போலியோல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் ரூபி ஒரு சைடுல வீக் ஆயிட்டு இருக்கு. அரௌண்ட் 93.78 காசுகளுக்கு வந்துருச்சு. ஏறத்தாழ $119 வரைக்கும் போன crude oil அரௌண்ட் 98ல இருந்து $102 வரைக்கும் Brent crude oil ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தங்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நேற்றுக்கு $4190 லோயர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப $4400 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அரௌண்ட் $70 கீழே தான் சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்களுடைய விற்பனை நிக்கவே இல்லை. நேற்றுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு இந்திய மார்க்கெட்ல வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து அமெரிக்க அதிபருடைய அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு டாக் அமெரிக்கன் டைமுக்கு மார்னிங் 7 o'clock டைம்ல வர்றதுக்கு முன்னாலே இந்த க்ரூட் ஆயில்ல பெட்டிங் நடந்ததா ஒரு தகவல் இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருந்தா கூட இது முக்கியமான ஒரு விஷயம். 10,000 இருந்து 20,000 கோடி அளவுக்கான இந்த பெட்டிங் இருந்திருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்பட்டாலும் அது உறுதியானால் கூட சாதாரண இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸால அதுல எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனும் சரி, மார்க்கெட் ஏற்றமும் சரி, சாதாரண இன்வெஸ்டர்ஸை விட ஹியூஜா பொட்டன்ஷியலா மணி மார்க்கெட்ல அதிகமான பணத்தை வச்சு பிளே பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் சாதாரண இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் எப்பவுமே மார்க்கெட் இறங்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய எமோஷனல கொடுத்து நீங்க சிக்கி சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது. பிகஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் இறங்கும் போது ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுவாங்க, அது சாதாரண இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்கும்போது மார்க்கெட் இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க போர்ட்போலியோ பில்ட் பண்ணணுமே தவிர, நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறதுக்காக எமோஷனலா வித்துட்டு வெளியே போறது கரெக்டா இருக்காது. ஏன்னா ஓவர் நைட்ல டவுன் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்ல ஒரு ஷார்ப் ரெக்கவரியை காமிச்சிருக்காங்க. அப்போ இது கண்டினியூ ஆகுமானா அடுத்த 4 நாட்களுக்கும் போர் நிறுத்தம் இருந்துச்சுன்னா அந்த டாக் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஷார்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ இதுல பெருசா பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் என்னதான் இந்த நேரத்தில் பண்ணணும்னா, இந்த மாதிரிப்பட்ட நியூஸ்கள் வரும்போது உங்களுடைய போர்ட்போலியோல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்த நல்ல ஸ்டாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். லாங் ரன்னுக்கு அந்த போர்ட்போலியோ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அந்த ஸ்டாக்ஸை நீங்க ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி இறங்க இறங்க கம்மியான விலைகள் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேகரிக்க பழகலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது கமாடிட்டிஸ். ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய்க்கு மேல சில்வர் போகும்போது துரத்தி வாங்கினவங்களும் சரி, ஏறத்தாழ 17,000-18,000 ரூபாய் ரேஞ்சுக்கு 24 கேரட் சுத்ததங்கம் போகும்போது துரத்தி வாங்கினவங்களும் இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ், அதாவது கோல்டு சில்வர் ரிவர்ஸ் வரும்போது அதை துரத்தி விற்கிறத விட எதுக்காக நீங்க வாங்குறீங்கிற புரிதல் இருக்கணும் உங்களுக்கு. லாங் ரன்னுக்காக, லாங் டேர்முக்காக, உங்க போர்ட்போலியோல ஒரு ஹெட்ஜிங்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அடுத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சு உங்க போர்ட்போலியோல நீங்க துரத்தி வாங்கினீங்கன்னா பணம் உங்களோடது, காலியாகிறது உங்க பணமா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா crude oil. உலகம் முழுக்க எப்பவுமே சென்சிட்டிவான இந்த கருப்பு தங்கம் இருக்கு இல்லையா, உலக மக்கள் எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில ஃபியூலா தேவைப்படுது. அதனால எப்பவுமே crude oil பிரைசஸ் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். அது இந்தியாவை மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க நீக்கமுறை இருந்துட்டு இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்றது யாருங்கிறத ஒபேக் அமைப்பை தாண்டி உலகம் முழுக்க அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த போரோட வீரியம். அது இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் நடக்கும்போது சாதாரண இன்வெஸ்டர்ஸையும் பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புண்டு. என்னதான் இந்தியாவில் இந்த இன்சைடர் ட்ரேடிங், அதாவது அமெரிக்காவில் நடந்ததா நம்பப்படக்கூடிய இந்த ஆயில் ரிலேட்டடான இன்சைடர் ட்ரேடிங் இந்தியாவில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்காட்டி கூட அதனுடைய தாக்கம் இங்கே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ரூபி 94 ரூபாய் நியர்பை போயிடுச்சு. இந்த வீக்னஸ் ஆட்டோமேட்டிக்கா டாலரை ஸ்ட்ராங் பண்ண வச்சிரும், பாண்ட் மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ண வச்சிரும். அப்போ சாதாரண இன்வெஸ்டர் இந்தியன் ரூபி கண்டினியூவா வீக் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல
மார்க்கெட்டில் என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறது தெரியாமல் தடுமாறுவாங்க. அதுக்காக தான் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். வாரன் பஃபெட் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இதில் ஞாபகம் வருது. எனக்கு எந்த விஷயம் எந்த பிஸ்னஸ் புரியலையோ அந்த பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுதாங்க, இங்கே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் புரியலைன்னா முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு புரியலைன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாண்ட் மார்க்கெட்டை பற்றி தெரியலைன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கணும். கோல்டு மார்க்கெட், சில்வர் மார்க்கெட், குரூட் ஆயில் மார்க்கெட், ஐஎன்ஆரை பற்றி உங்களுக்கு புரியலைன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது, அந்த கம்பெனியில் என்னெல்லாம் பார்ட் இருக்குது, அதில் வீக்னஸ் வந்துச்சுன்னா அது இன்வெஸ்டர்ஸை எப்படி பாதிக்குங்கிறதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளால வந்தீங்கன்னா நீங்களும் எதிர்காலத்தில் பிக்கெஸ்ட் இன்வெஸ்டராக வெல்த் பில்ட் பண்ண இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த விஷயங்களை நீங்க கவனம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்கேஸ் ஈரான் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கு வந்து இது ஒரு சுமூகமான அளவுக்கு வந்துச்சுன்னா அடுத்த 2-3 மாசங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கொஞ்சமா அது செட்டில் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு வரும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஒரு ஷார்ட் டைம்ங்கிற பிளானை விட்டுட்டு ஒரு லாங் ரன்னை, ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் சொல்லி லாங் ரன்னை உங்க போர்ட்போலியோக்கு கட்டமைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க போர்ட்போலியோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய போர்ட்போலியோ நல்ல ஒரு பிக்கெஸ்ட் வெல்த்தை கொடுக்கக்கூடிய போர்ட்போலியோ மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுவானாலும் நாம் எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆன இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.